ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புனித வெள்ளி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் அர்ப்பணத்தோடு நாம் தேவ சந்நிதியை நோக்கி பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்துல 3வது வசனத்தை, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். கவனியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இந்த உலகத்தில் பாடுபட போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாய் எழுதின சில காரியங்கள் நடந்தேறினது. அவைகளில் சிலவற்றை இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். அவைகளின் வழியாய் தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. வசனம் சொல்கிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டார். இந்த உலகத்துல நமக்கு மீட்பை கொடுக்க, ரட்சிப்பை கொடுக்க, நம்மை பரிசுத்தமாக்க, நம்மை நீதிமான்களாய் மாற்ற, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் கடவுள் மனிதனாக நம்மை போல சரீரத்தை ஏற்றுக்கொண்டு, அதாவது மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமியில வந்து நமக்காக பலியாகும்படி அவர் தன்னை அர்ப்பணித்தார். அப்படி அவர் அர்ப்பணித்த போது பைபிள் சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. He is despised and rejected by men. அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார், அவர் அசட்டை பண்ணப்பட்டார், தள்ளப்பட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நமக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய மீட்புக்காக வந்த தேவன், ஆமென், மனுக்குலத்தால், மனிதர்களால் அவர் அசட்டை பண்ணப்பட்டார், டிஸ்பைஸ்ட் பண்ணப்பட்டார், ரிஜெக்ட் பண்ணப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார். அதே போல இன்னைக்கு சபை, அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை கூட சில நேரங்கள்ல என்ன செஞ்சிருது, அவரை அசட்டை பண்ணிருக்கு. அசட்டை பண்றதுன்னா என்ன அப்படின்னா, அதாவது தேவனுடைய காரியங்களை நம்ம புறம் தள்ளுகிறோம் என்றால் நம்ம அவரை என்ன பண்றோம், அசட்டை பண்றோம். அப்ப தேவனுடைய காரியங்களுக்கு நாம என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாம முதலிடம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப எங்கே நாம் அவருக்கு முதலிடம் கொடுக்கலையோ, எங்கே நாம் அவருடைய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலையோ, அங்க நாம என்ன பண்றோம், அவரை அசட்டை பண்றோம். ஒருவேளை நம்ம ஜெப விஷயங்களா இருக்கட்டும், சரி இன்னைக்கு நமக்கு வேற வேலை இருக்கு, நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தேவனுடைய காரியத்தை ஒதுக்கி வச்சுட்டு உலக காரியங்கள்ல, வேலைகள்ல அந்த முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கீங்களேன். இன்னைக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, இன்னைக்கு பரீட்சை இருக்கு அப்படின்னால சில நேரங்கள் என்ன பரீட்சை, அதனால நான் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண முடியாது, எனக்கு இன்னைக்கு பரீட்சை நாள், அதுவும் இன்னைக்கு எனக்கு மேத்ஸ் பரீட்சை, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், இன்னைக்கு நான் பைபிள் படிக்க மாட்டேன், இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தேவனுடைய காரியத்தை எந்த காரியத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஆண்டவர் 24 மணி நேரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த 24 மணி நேரத்துல கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தை நம்ம என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். அவருடைய நேரத்தை அவருக்கு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, ஏன்னா அவர் தானே ஜீவனோட வச்சிருக்கிறாரு, உயிர் கொடுத்ததே அவரு. சும்மா உலகத்துல ஒரு சாலையை போட்டு வச்சுட்டு அவன் வந்து காசு கட்டாம விட மாட்டேங்கிறான். அவனுக்கு எனக்குரிய பணத்தை கொடுத்துட்டு போ, எனக்கு நேரம் ஆகுது, எனக்கு அர்ஜென்ட், அதெல்லாம் அவனுக்கு வேலை கிடையாது. அவனுக்கு
சர்வேர் ப்ராப்ளமா இருந்தாலும் அங்க வந்து எடுக்கிறதுக்கு லேட் ஆனாலும் அது வரைக்கும் என்ன செய்ய வேண்டியதான், நம்ம காசை கொடுக்கறதுக்கு நம்மளே கியூல காத்து நின்று கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் கொடுத்த நேரம், அவர் கொடுத்த ஜீவனுக்கு நம்ம கரையை கொடுக்கணுமா வேண்டாமா? அது எவ்வளவு முக்கியமானது இல்ல? எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ண கூடாது. உலகம் அசட்டை பண்ணதுன்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இந்த வசனத்தை கூட மனப்பாடம் பண்ணி வச்சு அவர் அசட்டை பண்ணப்பட்டார் அப்படி சொல்லிட்டு வேற இருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா நம்மளே நிறைய அசட்டை பண்ணுவோம். ஊழியத்துக்கு போறதுக்கு ஊழிய பொறுப்பை பெற்றிருப்போம். இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம், அடுத்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம், இப்படியே தள்ளி 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 சொல்லி என்ன செஞ்சுட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கோம். கொடுக்கிற விஷயத்துல அசட்டை இல்லையா, இருக்கிறதுல எது சின்னதுன்னு பார்த்து என்ன செய்வோம், கொடுப்போம். சில்லற மாத்திட்டு வருவோம். சர்ச்சைக்கு போனப்பா, என்ன செய்ய, எல்லாம் 100 ரூபா தாளா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் மாத்தி சில்லற மாத்தி பிரிச்சு, ஒருவேளை கிழிச்சா செல்லுமானா கிழிச்சு கூட என்ன செய்வோம், கொடுப்போம். ஆண்டவருக்கு வந்து அதை ரொம்ப அவருக்கு ஒரு லெவல் வச்சிருக்கோம். எல்லாரையும் சொல்லல, அசட்டை பண்றவங்கள சொல்றோம். அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, தேவனுடைய காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, அசட்டை, அவருக்கு கனம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்குரிய மரியாதை, பிதாவுக்குரிய மரியாதை, குமாரனுக்குரிய மரியாதை, தேவனுக்குரிய மரியாதை, அவன் நம்மேல் அன்பு வைத்தவருக்குரிய மரியாதை, நமக்காக ஜீவனை தந்தவருக்குரிய மரியாதை, நம்மை தேடி வந்தவருக்குரிய மரியாதை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அசட்டை பண்ணி ஆண்டவரை ஓரத்துல ஒதுக்க கூடாது. பாத்தீங்கன்னா அவங்க பாட புஸ்தகம் எல்லாம் நல்ல இடத்துல அழகா அடுக்கி வச்சிருப்பாங்க. பைபிள் ஆனா வைக்கிறதுக்கு இடம் இல்லாம, இயேசுநாதருக்கு எப்படி தலை சாய்க்க இடம் இல்லையோ அதே போல பைபிளை வீட்டுல வைக்கிறதுக்கு ஒரு இடம் என்ன செய்யாது, இருக்காது. பைபிளை எங்கேயோ கிடக்கும், தேடணும், பாவம் பரிதாபப்பட்டு. இப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவருடைய காரியங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம அசட்டை பண்ணக்கூடாது. முன்னுரிமையை, முதலிடத்தை நாம் கொடுக்க பழக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தலையில சொல்லுவோமா? அடுத்து பாருங்க, 52ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 52:14. ஓகே, பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவருடைய முகம் எப்படி ஆயிட்டான், அந்த கேடு அடைஞ்சிச்சு அப்படி சொல்லி, முகம் அந்த கேடு அடைஞ்சிச்சு. அதாவது அவருக்கு பார்க்கிறதுக்குரிய முகம் இல்ல. பைபிள் சொல்லுது, his appearance was so disfigured. அந்த ஃபிகர், அந்த தோற்றம் அவருக்கு இல்ல. அவரை பற்றி நம்ம எப்படி அறிஞ்சிருக்கிறோம், அழகானவர், அருமையானவர் இல்ல, அழகானவர்னு அறிஞ்சிருக்கோம். தலை தங்க மாணவர், தலைமையும் சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர், அப்படி அழகானவர்னு நம்ம அவரை பற்றி படிச்சிருக்கோம். ஆனா அவருடைய ரூபம் அவருக்கு இல்லையா. நமக்காக பாடுபட அவர் வரும்போது தலையில முள்முடியை வைத்து அவரை என்ன செய்யறான், தலையில அடிக்கிறான். முள்முடி இறங்குது, இறங்கி ரத்தம் பீரிட்டு வழிகிறது. காரி முகத்துல துப்புறான். முக தோற்றத்தை அவர் இழக்கிறார். அவருக்கு ஒரு நல்ல ஃபிகர் இல்ல, டிஸ்பிகர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு நல்ல அப்பியரன்ஸ் அவருக்கு இல்லை, தோற்றம் இல்லை, அவருடைய அழகு போயிடுச்சு. நமக்காக ஆண்டவர் அழகை இழந்தார். அல்லேலூயா, அழகை இழந்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காக தன்னுடைய மேன்மைகள் எல்லாம் அவர் இழந்திருக்கும் போது நம்ம சில தியாகங்களை ஆண்டவருக்காக பண்றதுக்கு எவ்வளவு நம்ம யோசிக்கிறோம்ல, எவ்வளவு யோசிக்கிறோம். அதனால நாமளும் நம்ம ஆண்டவருக்காக சில தியாகங்களை என்ன செய்யணும், பண்ணணும். அதாவது ஒரு பாட புஸ்தகத்துல ஒரு கதை படிச்சிருக்கிறோம்ல, ஒரு தாய் அவங்க அம்மா குருடா இருக்காங்கன்ட்டு அந்த பையன் வந்து குருடியோட மகன், ஒத்த கண்ணியோட மகன், ஒத்த கண்ணியோட மகன் சொல்லி
ஸ்கூல் ரொம்ப இழிவா பேசுறதுனால அம்மான்னு ஒண்ணு சொல்றதுக்கே எனக்கு என்னவா இருக்கு, வெட்கமா இருக்கு. நீ ஸ்கூல் பக்கம் என்ன செய்யாத, வராத, என்னுடைய கிராஜுவேஷனுக்கு நீ வராத அப்படின்னு, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வராத அப்படியெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, அந்த தாய் சொன்னாங்க, நான் ஒத்த கண்ணை இழந்ததற்கு காரணம் நீதான் மகனே. நான் இது ஒத்த கண்ணா நான் என்ன செய்யல, பிறக்கல, நான் 2 கண்ணாவோட தான் பிறந்தேன். நீ சிறு வயதா இருக்கும்போது விளையாடி போது ஒரு முள்ளுல போய் நீ என்ன செஞ்சுட்ட, விழுந்துட்டேன். அந்த முள் உன்னுடைய கண்களில் குத்தி அந்த கண்கள் கெட்டு போயிற்று. மகனுடைய பார்வை ஒரு பார்வை அவன் இழந்து போய்விட்டான் என்று சொன்ன போது, நான் என்னுடைய கண்களை கொடுத்து என் மகனை அவன் பார்வையுடையவனாய் இருக்க வேண்டும், அவனுடைய அழகு குறைந்து போகக்கூடாது என்பதற்காக நான் என்னோட கண்ணை நான் உனக்காக கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொன்ன போது, தாய் சொன்ன போதுதான் அவனுடைய தாயாரை அவன் கட்டி பிடித்து அவன் அழுதான். நான் இத்தனை நாட்கள் நான் உன்னுடைய அழகை நான் இப்படி கேவலமா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அவங்க அம்மா அவங்களுடைய பழைய போட்டோ எடுத்து காமிச்சாங்களாம். நான் இப்படி அழகாக நான் இருந்தேன், நான் உனக்காக என்னுடைய அழகை நான் இழந்து உன்னை அழகாக மாற்றி இருக்கிறேன் என்று அந்த தாய் சொன்னாங்க. அல்லேலூயா. இது போலதான் நம்முடைய ஆண்டவர், அவர் அந்த கேடு அடைந்தார். அவர் சிலுவையில தொங்குற சில காட்சிய கற்பனையா வர்ணிச்சு வச்சிருக்காங்க. அவருக்கு வருங்க சரியான ஆடை இல்லை, அவருடைய சரீரம் எல்லாம் உருக்குலைந்து போய் இருக்கிறது. ஆனா நீங்களும் நானும் அழகா இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல சரீரம், அழகான சரீரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். காரணம் அவருடைய தியாகம் தான் நம்மை அழகுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறது. கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. அவருடைய அப்பியரன்ஸ் மாறியது. அவர் அவன் ஒரு டிஸ்பிகர்டு பர்சனாக மாறினார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவதாக 52:15 போதும், அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார் அப்படின்னு எழுதியிருக்கு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு போதும். அல்லேலூயா. ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஆண்டவர் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படும். தீர்க்கதரிசி சொல்றார், so shall he sprinkle many nations. ஆண்டவர் தன்னுடைய பிளட்டை ஸ்பிரிக்கிள் பண்றார், தெளிக்கிறார் எல்லா தேசம். அதுல தெளிக்கப்பட்டதுதான் இந்திய தேசத்தில் அவருடைய ரத்தம். அல்லேலூயா. தமிழகத்தில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. ஆத்தூர்ல அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த ரத்தம் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறது, நம்மை சுத்திகரித்திருக்கிறது. அவருடைய பிள்ளைகளா இங்கே நம்மை மாற்றி இருக்கிறது, நம்மை இங்கே அவருக்காக தெரிந்தெடுத்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த அவருடைய ரத்தம் சிந்துதலை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த ரத்தத்தின் வலிமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் பாவங்களை போக்குகிற ரத்தம். அவருடைய ரத்தம் பரிசுத்தமாக்கும் ரத்தம். அவருடைய ரத்தம் நீதிமான்களாக மாற்றும் ரத்தம். அவருடைய ரத்தம் பிரிவினைகளை போக்குற ரத்தம். அப்படிப்பட்ட அந்த ரத்தத்தின் மேன்மையை நீங்கள் நானும் உணர வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தின் மேன்மையை நாம் எல்லாரும் உணர வேண்டும். அந்த ரத்தம் ஜெயம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். சில நேரங்களில் எண்ணெயை பூசும்போது ரத்தம் ஜெயம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். அந்த ரத்தம் அப்படிங்கிற இயேசுவின் ரத்தம்னு சொல்ற வார்த்தைக்கு பவர், சக்தி இருக்கு. அல்லேலூயா. வாயில தான் நம்ம அறிக்கிறோம். நம்ம இயேசுவின் ரத்தத்தை போயிட்டு அங்க எருசலேம்ல போய் வாங்கிட்டுலாம் வரல, அங்க யாரும் இப்ப விற்கவும் இல்லை. அப்படித்தானே? நம்ம என்ன செய்யறோம்? அந்த ரத்தத்தை நம்ம யூஸ் பண்றோம். எப்படி யூஸ் பண்றோம்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால் என்று நம்ம யூஸ் பண்றோம் பாருங்க. அவருடைய நாமம், அவருடைய பேரு, அவருடைய ரத்தம், அதை யூஸ் பண்றோம். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது விடுதலை கொடுக்கிற ரத்தம், அது சுகமாக்கும் ரத்தம். ஆமென். அது சாத்தானுக்கு சவால் விடுகிற ரத்தம். ஆமென்.
ஒப்புரவாக்கும் ரத்தம், பிரிவினையை தகர்க்கிற ரத்தம். அந்த ரத்தத்தின் மேன்மையை உணர்ந்து அதை நம்ம வீடுகளை நம்ம பயன்படுத்தணும். அப்படிதானே? வீட்டுல என்ன செய்யணும்? பயன்படுத்த ரத்தத்தை நம்ம வீடுகள்ல பயன்படுத்தணும். வாயில அதை அறிக்கை செய்யணும். அப்படி அறிக்கை செய்து அந்த ரத்தத்தின் மகிமைய, ரத்தத்தின் மேன்மைய நம்முடைய வீடுகள்ல நம்ம யூஸ் பண்ணணும். கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் ஜெயிக்கும். அது சாத்தானை ஜெயித்த ரத்தம் இல்லையா? அது சாபத்தை ஜெயித்த ரத்தம். சாபம் இருக்கிற வீடுகள்ல அந்த ரத்தம் என்ன செய்யப்பட வேண்டும்? சொல்லப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தம் என்று அவன் சொல்லப்பட வேண்டும். ஜெயம் என்று சொல்லப்பட வேண்டும். ஆண்டவர் வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பாருங்க, 53:4 ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். போதும். என்ன பண்ணாரு? பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ரோமருக்கு எழுதின நிருபம் 4:25 வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப நம்முடைய பாடுகளை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். Surely he took up our griefs and carried our sorrow. நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் griefs. அவன் இதுக்காக ஆண்டவர் நம்மை அதிலிருந்து என்ன செய்தார்? தூக்கி எடுத்திருக்கிறார். அவர் பாடுகளை அவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்துல அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்டார். நம்ம பட வேண்டிய இடத்துல பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பாடுபட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்ப நமக்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நம்ம பாடுபட வேண்டிய இடத்துல, நாம துன்பப்பட வேண்டிய இடத்துல. பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம செஞ்ச தவறுக்கெல்லாம் என்ன கொடுத்துக்கணும்? மரண தண்டனை. நம்ம சாகாம ஆண்டவர் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறார். அல்லது நம்ம நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகாம நம்மளை காப்பாத்துறாரு. அப்ப அதுக்காக நம்முடைய பாடுகளை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டதை நம்ம நினைவு கூறணும். எனக்கு பதிலாக அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அந்த நன்றி நமக்கு இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும். எனக்காக ஏசப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு அதை உணரணும். அது நமக்கு சில நேரம் புரியாது. நம்ம எல்லாரையும் போல நம்ம நினைச்சிட்டு சரி அவங்க ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்ல, எல்லாருக்கும் ஒரு ஆக்கினை என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு மீட்பை தந்திருக்கிறார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே நம்ம தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துலதான் யார் இருக்கிறார்? யார் இறந்தா? யார் மரிச்சா? இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை சபை உணர வேண்டும். அந்த நன்றி நமக்கு இருக்க வேண்டும். எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக ஒருவர் மரித்தார்னு சொல்லும்போது அப்பதான் நமக்கு என்ன செய்யும்? அந்த அன்பு வெளிப்படும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க பையனை அவர் தான் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா காப்பாத்தினவருக்கு அடிபட்டிருக்கும். மற்றவன பாத்தீங்கன்னா போய் எல்லாரும் என்ன செய்வாங்க? அவரை போய் நல்லா கவனிப்பாங்க. அவர் அந்த நன்றியை மறக்க மாட்டாங்க. என் பிள்ளைய இவர் தான் காப்பாத்தினாரு அப்படி நம்ம சொல்லுவோம்ல இல்லையா? அதே போல நம்மளை காப்பாத்தினவர் இயேசு. நமக்கு நம்ம பாசையில புரியுற மாதிரி சொன்னா நம்மளை காப்பாத்தினவர் இயேசு. அப்ப நமக்கு அவர் மேல எவ்வளவு நன்றி இருக்கணும்ல. அப்படிப்பட்ட நன்றி உணர்வை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்து பாருங்க, ஏசாயா 53:6 அதிகாரம் பாருங்க. 53:6. வழி தப்பி திரிந்தோம், நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்படினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பதில், நமக்கு பதில் ஆனார். அவர் எல்லாருடைய அக்கிரமத்தையும் யார் மேல விழப்படிக்கிட்டாரு? அவர் மேல. அல்லேலூயா. அவனை தண்டிக்க வேண்டாம், விட்டுருங்க. என்ன தண்டனை கொடுத்தாலும் யாருக்கு கொடுங்க? எனக்கு கொடுங்க. இப்ப சில ஆட்கள் சொல்லுவாங்கல்ல, என் பையனை ஒண்ணும் பண்ணிடாதுங்க, எங்க பாப்பாவை ஒண்ணும் பண்ணிடாதுங்க, அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன்? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், உங்க காலில் விழுந்து நான் என்ன செய்யறேன்? மன்னிப்பு கேட்கிறேன். என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதுங்க, மன்னிச்சிருங்க. அவனுக்காக எது வேணாலும் என்ன கொடுக்கணுமோ நான் கொடுக்குறேன், அவனை அடிக்க வேண்டாம். அப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க பெற்றோர்? சில நேரங்கள்ல தவறு செய்த பிள்ளைகளுக்காக பெற்றோர் எப்படி பதிலா அந்த தண்டனையை வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அவர் நம்ம எல்லாருடைய ஆக்கினையும் அவர் மேல என்ன செஞ்சுட்டார்? அவர் சுமத்திட்டார். பாருங்க, இப்ப யாராவது நம்மளை குத்துச்சாட்டுறாங்கன்னு வச்சுங்களேன்,
நீங்க யாராவது நம்மளை குற்றம் சாட்டினா நம்ம என்ன செய்வோம்? அந்த குற்றச்சாட்டை நம்ம ஏத்துக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டோம். சீக்கிரமா நம்ம ஒரு தவறு செய்யாம ஒரு குற்றச்சாட்டை நம்ம ஏத்துக்கோமா? யாருமே ஏத்துக்க மாட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா அவரே என்ன செய்தார்? வாழ்கின்ற அந்த குற்றத்தை எல்லாம் யார் மேல ஏத்துக்கிட்டார்? அவர் மேல. ஆமென். இந்த தவறு நான் செய்தது என்று தன் பிள்ளைகளுக்காக அதுக்கு பதிலாக அவர் எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் அழிக்கப்பட்டார், காயப்பட்டார். அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக தந்தார். The Lord has laid on him the iniquity of us all. நம்ம எல்லாருக்காகவும் அவர் பதிலீடாக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கிட்டாரு? அதனால நிறைய பேர் இயேசு பாவின்னு சொல்லிடக்கூடாது. அவர் செஞ்சது இல்லை, அப்படிதானா? இயேசு பாவியா? இல்ல, அவர் பாவம் இல்லாத பாடுபட பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி சிலுவை தோளில் ஏற்றி, பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி அவர். ஆனா நமக்காக என்ன ஆனாரு? நம்ம தண்டனை தான் அவர் மேல என்ன செஞ்சுக்கிட்டாரு? ஏற்றுக்கிட்டார். அப்ப நமக்காக அவர் தண்டிக்கப்படுறார். ஆனா தப்பு அவரோடது இல்ல, நம்மளோடதுதான். ஆனா நமக்காக அவர் என்ன செய்கிறார்? தண்டிக்கப்படுகிறார். அப்போ பதிலாக நமக்காக பதிலானார் அவர். ஆமென். அடுத்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. 50:6. ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. I don't hide my face from shame and spitting. எச்சில் துப்புறதுக்கு, ஷேம் அவமானப்படுறதுக்கு, உமிழ்நீருக்கு நான் என் முகத்தை என்ன செய்யல? நான் மறைக்கல. I did not hide my face. அப்ப நமக்காக அவரு அவமானப்படவும் என்ன செய்யல? தயங்கல. அவமானத்துக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கல. நமக்காக அவமானப்படுறதுக்கு ரெடியா இருந்தாரு. நமக்காக எச்சில் துப்பப்படுறத வாங்குறதுக்கு அவர் ரெடியா இருந்தாரு. அத கஷ்டமா அவர் எடுத்துக்கல, அதை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் இது நிமித்தம் என் பிள்ளை, என் மகள், என் மகன் விடுவிக்கப்படுகிறான், என் பிள்ளை விடுவிக்கப்படுகிறார். அதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது. அதனால நமக்காக அவர் அவமானத்தை, இன்சல்ட் அவர் தாங்கிக்கிட்டாரு. அவன் மோக்கிங் அதை அவர் தாங்கிக்கிட்டாரு. ஷேம் அதை அவர் தாங்கிக்கிட்டாரு. அல்லேலூயா. அடிக்கிறவருக்கு முதுகு கொடுத்தாரு. தாடை நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கல, தீர்க்கதரிசி எழுதுறாரு, தாடை மயிரை கூட என்ன செஞ்சாங்க? விடுங்கிறாங்க. ஆனா அவருக்கு ஆடி முடியெல்லாம் பிடிச்சு என்ன செஞ்சு எடுத்திருக்காங்க, கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அதெல்லாம் நான் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லியிருக்கு. அவமானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், நிந்தைக்கு ஒப்பு கொடுத்தேன். சும்மா கிடைக்கலங்க நமக்கு இந்த ரட்சிப்பு. ஆனா நம்ம கையில நமக்கு கிடைச்சது ஃப்ரீயா தான். ரட்சிப்பு இலவசம் தான். ஆனா அந்த இலவசமாய் கொடுக்கப்பட்டது அது ஃப்ரீயா வந்தது இல்ல, அது விலையேற பெற்றது. அல்லேலூயா. அதுக்கு நிறைய கிரயங்கள் செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கிரயத்தை தேவன் செலுத்தி இருக்கிறார். தேவ குமாரன் அதை செலுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அது தன்னுடைய பாடுகள் வழியாய், அவமானங்கள் வழியாய், நிந்தைகள் வழியாக அதெல்லாம் நமக்காக செலுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த நாள்ல நம்மள எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எனக்காக உங்க முகத்துல அவமானத்தை, நிந்தைகள்லாம் நீங்க சகிச்சுட்டீங்களேப்பா, நமக்கு நன்றி. இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். 52:13 பாருங்க. 52:13. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. He will be raised and lifted up and highly exalted. ஆமென். என் தாசன் உயர்த்தப்பட்டார், மகா உன்னதமா இருப்பார். அவர் இவ்வளவு பாடுகள் வெளியாக போய் மறுபடியும் என்ன செய்தார்? அவர் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா.
அசட்டை பண்ணப்பட்டார். அவருடைய முகம் ரூபம் அப்பியரன்ஸ் மாறினது. ரத்தம் சிந்தினார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நமக்கு பதிலீடாய் தன்னை கொடுத்தார், நமக்காக அவமானங்களை அவர் தாங்கிக்கிட்டாரு. இப்ப அவர் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தன்னுடைய பிள்ளைகளுக்காக குமாரன் இதெல்லாம் பண்ணதுனால பிதா என்ன செய்யறாரு? அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறார். அல்லது இவ்வளவு பாடுகள் அவரு ப்ரமோஷனுக்காக இதை பண்ணல, ஆனா நமக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக இதை பண்ணப்போ, அன்பு வச்சு இதை பண்ணப்போ அவருக்கு ஒரு உயர்வு கிடையாது. அல்லையா சொல்லுங்க, அது என்ன உயர்வு? எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு உயர்வு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக, the name above all name, அவரை உயர்த்தி, ஹalleluya, நாம highly exalted, lifted up, highly exalted. ஆமென். எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்தி, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் முழங்கும்படியாய், அறிக்கை செய்யும்படியாய், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நாம நம்மை தாழ்த்தி ஆமென் அர்ப்பணத்தோடு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது தேவன் நமக்கும் உயர்வை தருவார். அல்லேலூயா. தாழ்மை, அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம், அப்படிப்பட்ட ஒரு டெடிகேஷன், நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும், ஒரு டெடிகேஷனான ஒரு வாழ்க்கை வாழும். அல்லேலூயா. உலகம் சில நேரங்களை நம்மளை அசட்டை பண்ணும், அப்ப நம்ம தாங்கிக்கும். அல்லேலூயா. அவமானப்படுத்தும். கிறிஸ்துவுக்காக என்ன செய்யணும்? சரி, கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம், பாக்கியம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் மகிமையை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஏன்னா நம்ம காண்கிற இந்த உலகத்தை நம்ம தேடல, காணாத பரலோகத்தை நாடணும். இருக்கிறதா இங்க கொஞ்ச காலம் இயேசுவுக்காய். அல்லேலூயா. கிறிஸ்தேசுவுக்காய் அவர் சீக்கிரம் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அவர் வருகை வரைக்கும் தான் தேவன் நம்மிடத்துல ஒப்புவித்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நம்ம எப்போதும் ஜாக்கிரதையா இருப்போம். நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், பாடுகள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், சோர்ந்து போகிறார். அவன் தேவன் நம்மை உயர்த்துவார். அவன் அவ்வளவு இறங்கி வந்த ஆண்டவர் இயேசுக்கு எல்லா நாமத்திற்கு மேலான ஒரு உயர்வு கிடைச்சது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு உயர்வு கிடைத்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ இந்த நாள்ல இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலே ஆமென் நமக்காக பாடுபட்டவர், நமக்காக நிந்தை சகித்தவர், அவமானத்தை சகித்தவர், ரத்தம் சிந்தினவர், ஆமென் நம்முடைய தன்னுடைய அப்பியரன்ஸ நமக்காக இழந்தவர், பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், ஆமென் நமக்கு பதிலாக தன்னையே அர்ப்பணித்தவர், அவமானங்களை நமக்காக ஏற்றுக்கொண்டவர். ஹalleluya. அந்த ஆண்டவருக்காக நாம் பாடுகளை சகிக்க, அவமானங்களை சந்திக்க நம்மள ரெடியா ஒப்பு கொடுப்போம். சோர்ந்து போகாதுங்க. அவன் தாங்க முடியல, பேசுறாங்க, நிந்திக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க, இதெல்லாம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நீங்க வெற்றி கொடி பிடித்து வீர நடை நடந்து செல்ல
என்றால் நமக்காக ஜீவன் தந்த ஒருவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவராக, உயர்ந்தவராக. ஹல்லேலூயா. ஆமா, சிலவை தோற்றத்துல உயர்ந்தது மாதிரி தெரியும். ஆனா எல்லா நாமத்துக்கும், எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை உடையவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்ம பட்டணத்திலும் நம்முடைய தேசத்திலும் ஒரு நாள் விளங்கும் அவர் மேலானவர் என்பது நம்முடைய தேசத்துக்கு விளங்கும். அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை நம்முடைய ஆண்டவர் நம் நடுவிலே செய்வார். அவர் செய்ய போகிறார் என்கிற விசுவாசத்தோடு நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நமக்காக தன்னை அர்ப்பணித்த தேவனுக்கு நாம் நன்றியோடு தொடர்ந்து அவருக்காக நம்ம வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பிரைஸ் எல்லாம் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அர்ப்பணத்தோடு ஜெபம் பண்ணுவோம், விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலுவை சுமந்த சிந்தின ரத்தம் புரண்டோ போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோ நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. எல்லா உலகே சிக்கின்கள், எல்லா வழியும் மாயை. எல்லா உலகே சிக்கின்கள், எல்லா வழியும் மாயை. காணாய் இறையாத சந்தோஷ பூமி கர்த்தர் இடம் கண்டை வா. இறையாத சந்தோஷ பூமி கர்த்தர் இடம் கண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோ நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. ஆத்தும மீட்பை கட்டிடாமல் ஆற்றல் நஷ்டராய் ஆத்தும மீட்பை கட்டிடாமல் ஆற்றல் நஷ்டராய் லோகம் முழுவதும் ஆராயி யாரும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோ நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. உலகத்தின் சிற்றின்பங்கள் எல்லாம் ஒரு நாள் அழியக்கூடிய மாயை. தேவ பிள்ளையே, உலகத்தின் சிற்றின்பங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். நிலையான சந்தோஷத்தை இந்த பூமியில நீ எங்கேயும் காண முடியாது. ஆண்டவரிடத்தில் ஓடிவார். நீ ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தி விடாது. நீ உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் அதனால் லாபம் ஒன்றும் இல்லை. எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் உன்னை அலங்கரிச்சுக்கலாம், எவ்வளவு வேணாலும் நீ உயரலாம். ஆனா உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தணும், அதனால லாபம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். பாவ மனித ஜாதியை பாசமாய் மீட்க வந்தவர் இயேசு. பாவ பரிகாரி கர்த்தர் இயேசு பாவம் எல்லாம் சுமந்தார். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஜீசஸ். ஓ எஸ் பிரைஸ் தி லார்ட். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். அவர் பரிகாரி கர்த்தர் இயேசு நாமம் பாவம் எல்லாம் சுமந்தார். ஆமென். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசு நாமம் பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த ஒருவர் சிந்தி ரத்தம் புரண்டு ஈனாதி போலவே வாழ்கின்றது. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. தேவ பிள்ளைகளே, சீசர்கள்ல சிலர் கூட அவரை அசட்டை பண்ணதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அவரோடு இருந்தவன் அவரை காட்டி கொடுத்தது, அவரோடு இருந்தவன் இந்த ஊழியத்தை விட்டுட்டு ஓடி போனது, மறுதளிச்சது, நம்ப மாட்டேன்னு சொன்னது, காட்டி கொடுக்க முத்தம் கொடுத்தது, எல்லாம் பல நிலைகள்ல ஆண்டவருடைய இருதயம் உடைக்கப்பட்டது, பாதிக்கப்பட்டது. ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் நமக்காக சகித்துக் கொண்டார்.